டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறுகிறது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜக தமிழகத்தில் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. இந்நிலையில் அண்மையில் தமிழகம் வந்திருந்த அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கூட்டணியை மேலும் வலுமையாக்க உள்ளூர் பாஜக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதிமுக தலைவர்களை சந்தித்து அவர் பேசியதாகவும் தகவல்கள் வெளியானது. இதனிடையே மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பகல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட தலைநகரங்களில் இந்த போராட்டம் நடைபெறும் நிலையில் சென்னையில் நயினார் நாகேந்திரன் பங்கேற்கிறார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தின் போது விளக்கு கம்பம் திடீரென சரிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் திமுக எம்பி ஆர் ராசா நல்வாய்ப்பாக நூல் இழையில் உயிர் தப்பினார். மயிலாடுதுறையில் திமுக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது திமுக எம்பி ஆர் ராசா பேசிக் கொண்டிருந்தார். திடீரென பலத்த காற்று வீசியதால் வெளிச்சத்திற்காக வைக்கப்பட்டிருந்த மின் விளக்கு கம்பம் சரிந்தது. ராசா மீது மின் விளக்கு கம்பம் விழ இருந்த நிலையில் சுதாரித்துக் கொண்ட அவர் அங்கிருந்து நகர்ந்தார். இதனால் காயமின்றி உயிர் தப்பினார். உடனடியாக ராசா அங்கிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றார். மழை காரணமாக கூட்டம் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறி திமுக வாய்ச்சவடால் பேசியதெல்லாம் எங்கே போனது என்று இபிஎஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற பொய்யால் மட்டும் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடைபெறுவதாக குறிப்பிட்ட அவர் செங்கல்பட்டில் நேரிட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் தளத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களிடம் இருப்பதாகவும் அதை ஆட்சிக்கு வந்தால் சொல்கிறோம் என்றும் ஒற்றை பொய்யை கூறி தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றிய திமுக 39 மக்களவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதாக விமர்சித்திருக்கிறார். இப்படி இருந்தாலும் நீட் ஒழிய 2.0 வரவேண்டும் என்று கூச்சமின்றி பேசும் திமுகவினருக்கு மக்கள் 2026 தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் அதிகார அமைப்புகளுக்கு பயந்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தான் பாஜக மிரட்டலுக்கு பணிந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததாக இபிஎஸ் கூறியதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைத்த காலத்தில் திமுக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்ததாக கூறியுள்ளார். அதேவேளையில் பாஜக கூட்டணியில் இபிஎஸ் சாதித்தது என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவிடம் சரணடைந்துள்ள இபிஎஸ்ஸின் அரசியல் அத்தியாயம் 2026 சட்டப்பேரவை தேர்தலோடு முடியப் போகிறது என்றும் விமர்சித்திருக்கிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் கடுமையான நிலையில் நேற்று கத்தரி வெயில் தொடங்கியது. இந்நிலையில் நேற்று சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் திடீரென கனமழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மாலை நேரத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதனிடையே தமிழகத்தில் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கடல் மீனவர்களுக்கு சொந்தமானது அல்ல என்றும் அது நாட்டிற்குத்தான் சொந்தம் என்றும் பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடற்படைக்கு 48 குமரி மீனவ கிராமங்கள் தேவை என்றால் விட்டுத்தர முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குமரி ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் இது தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் கடல் மீனவர்களுக்கு சொந்தம் அல்ல என பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். சசிகுமார், சிம்ரன் நடிப்பில் வெளியாக உள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் படத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ள அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு மனிதாபிமான உறவோடும் பேரன்போடும் வாழும் வாழ்க்கையை இப்படம் போதிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார்.
பட நாயகன் மற்றும் இயக்குனரிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டு தெரிவித்ததாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். 42வது வணிகர் தின மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கலந்து கொள்கிறார். அவர் வணிகர்களுக்கு சிறப்பு அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் மே மாதம் 5ஆம் தேதி வணிகர் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று 42வது வணிகர் தின மாநில மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது. இதில் அமைச்சர்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். வணிகர்களின் அத்தியாவசிய கோரிக்கைகள் பிரகடனப்படுத்தப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சிறு வியாபாரிகள், வணிகர்களுக்கான சிறப்பு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் முதலமைச்சர் இன்று வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் நீட் தேர்வு நேற்று நடைபெற்ற நிலையில் தேர்வு கடினமாகவே இருந்தது என்று மாணவர்கள் கூறுகின்றனர். இதனால் கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் தேர்வு நேற்று இந்தியா முழுவதும் நடைபெற்றது. 23 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். தமிழகத்தில் மட்டும் 1.5 லட்சம் பேர் எழுதியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேர்வில் உயிரியல் பாடம் எளிதாக இருந்ததாகவும், அதேவேளையில் பௌதீகம் மிகவும் கடினமாக இருந்ததாகவும் பொதுவாக மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உயிரியல் பாடத்தின் கேள்விகள் எளிதாக இருந்தாலும் நீண்ட வினாக்களாக இருந்ததால் நேரம் போதவில்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதன் எதிரொலியாக கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. பீகாரில் நேற்று 7வது கேலோ இந்தியா போட்டிகள் தொடங்கின. பிரதமர் நரேந்திர மோடி இந்த போட்டியை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் தொடங்கி வைத்தார். நாட்டின் விளையாட்டு கலாச்சார வளர்ச்சி என்பது சர்வதேச அளவில் எதிரொலிக்கிறது என பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் அளவிற்கு இந்தியா மாபெரும் வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 15ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.